குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நேற்று 2 தியரம் எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம முதல்ல ஒரு தடவை தியரம் ரீகால் பண்ணிக்கலாம். 2 தியரம் என்னெல்லாம் படிச்சோம் ஃபர்ஸ்ட்ல? முதல்ல ஆக்சுவலா பிபிடி அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் இல்லையா? அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அதுவும் அதோட கான்வர்ஸும் பார்த்தோம் இல்லையா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுது? இஃப் a line is drawn parallel to one of the sides of a triangle, it intersects the other two sides at equal ratios அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதோட கான்வர்ஸ் என்ன சொல்லுது? if a line drawn to cut a triangle, to cut two sides of a triangle, and if the at the same ratio, then that line is parallel to the third side அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தேல்ஸ் தியரம்க்கு அப்புறம் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படிச்சோம். ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் போட்டோம் அப்படின்னு சொன்னா that bisector intersects the opposite side of the vertex in the ratio of the sides containing the angles அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அதாவது முதல்ல எழுதிக்கலாம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். டயக்ராமா போடலாம். நம்ம ஏடி பை, அதாவது பேரலல் அப்படிங்கறத நம்ம இப்படி காட்டணும். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இது பிபிடி. அடுத்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஏபிடி என்ன சொல்லுது? இப்படி ஒரு ஆங்கிள் பைசெக்டார், ஏடி இஸ் த ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொன்னா ஏடி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்படின்னு சொல்லுது. எதுக்காக இதை இப்ப சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, எதுக்காக ரீகால் பண்ணோம் அப்படின்னா, இதை வச்சுதான் நம்ம அடுத்த எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 6.1ல உள்ள எல்லா சம்ஸும் நம்ம போட போறோம். இந்த 2 தியரம் இதோட கான்வர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்குவோம். பேஜ் நம்பர் 180. பேஜ் நம்பர் 180, எக்ஸசைஸ் 6.1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? In a triangle ABC, DE are the points on the sides of AB and AC respectively such that DE is parallel to BC. இப்போ நம்ம கொடுத்திருக்கிற ட்ரையாங்கிளோட நேம், அதுல கொடுத்திருக்க கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அதை நம்ம முதல்ல போட்டுக்கலாம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் டிஇ அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. One on AB, one on AC, such that DE is parallel to BC. That DE parallel to BC அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும் BPT யூஸ் பண்ண முடியும், நம்மளால தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். Now, first question என்ன கொடுக்குறாங்க? AD is equal to 6 centimeters, DB is equal to 9 centimeters, and AE is equal to 8 centimeters. Find AC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். AC அப்படிங்கிறது இந்த ஃபுல் லென்த் கேட்டிருக்காங்க இல்லையா? நமக்கு AD கொடுத்திருக்காங்க, DB கொடுத்திருக்காங்க, AE கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. AD 6 centimeters, DB 9 centimeters, AE 8 centimeters இப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்படி கொடுத்தா நமக்கு விடுபட்டிருக்க இந்த ஈஸியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு AE plus EC will give you AC இல்லையா? போடலாம் நம்ம by BPT. AD by DB is equal to
AE by EC, which implies that substitute பண்ண 6 by 9 is equal to 8 by x. இப்போ x கண்டுபிடிக்கலாமா? This implies that x right side கொண்டு வா, so that this will become 8 into 9 by 6. இந்த 6 by 9 right side போகும்போது 9 by 6 reciprocal மாறும். புரியுதா? கேன்சல் பண்ணுவோம். காமன் ஃபேக்டர்ஸ் 2 3s, இங்க 3 3s, இங்க 1 2 4, அப்போ 12 centimeters. x வந்து எவ்வளவு? 12 centimeters. Therefore AB is equal to, sorry, AC தான் வேணும் இல்லையா? AC is equal to AE plus EC. AE யோட வேல்யூ நமக்கு 8 plus 12 equal to 20 centimeters. புரியுதா? டயக்ராம் போட்டுட்டு அதுல நம்பர்ஸ் எழுதிட்டேன்னா ஈஸியா முடிஞ்சிடும். We'll go to the second question now. Same diagram. அதுல வந்து நம்ம கான்செப்ட் வந்து, அதாவது அதுல உள்ள ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே மாறல. அதே ABC கொடுத்திருக்காங்க நமக்கு. And DE is parallel to BC. மெஷர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? AD 8 centimeters, ABங்கும்போது இது ஃபுல்லா, இது 12 centimeters, AE 12 centimeters, what is 6? இது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. உனக்கு DB தெரிஞ்சாதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எப்படி போடலாம்? by BPT என்ன சொல்லலாம் தெரியுமா? நீ AC கண்டுபிடிக்கணுமானா இல்ல, CE தான் நமக்கு வேணும். CE வேணும் அப்படிங்கும்போது நீ தனித்தனியா அதை எடுத்துக்கலாம். This is 4 இல்லையா? by BPT AD by DB equal to 12, I mean AE by EC. முதல்ல ப்ரொபோர்ஷன் எழுதிக்கோ அப்படியே. AE by EC. That is AD ஓடது 8. இங்க உனக்கே தெரியும் 12 minus 8 இல்லையா? வேணா இங்க எழுதிக்கோ. DB equal to 12 minus 8 is equal to 4 centimeters. அப்போ இங்க 4 is equal to 12 by x. x கண்டுபிடி. x is equal to 12 into the 8 by 4 right side போகும்போது 4 by 8 மாறும். So it becomes half of it. So x is equal to 6 centimeters. புரியுதா? தேர்ட் பார்ட் பாருங்க. x ஓட டேர்ம்ஸ்ல கொடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x னு கொடுத்திருக்காங்க. அதுவும் நம்மளால பண்ண முடியும், செய்யலாம். இந்த வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு மாற போறது. ஏன்னா 1 2 3 மூணுக்குமே நமக்கு ஒரே விதமான டயக்ராம் தான் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்போ தேர்ட் டயக்ராம், ஐ மீன் தேர்ட் क्वेश्चनல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். AD is equal to 4x minus 3. Okay, this is 4x minus 3. BD is 3x minus 4. BD 3x minus 4. Then AE 8x minus 7. And EC 5x minus 3. நமக்கு தெரியும். இப்போ ப்ரொபோர்ஷன் போட தெரியும் இல்லையா? போடு. by BPT AD by DC is DB equal to AE by EC. டயக்ராம் பார்த்துட்டே எழுதுனீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? So this becomes AD க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? 4x minus 3, இங்க 3x minus 4 equal to 8x minus 7 by 5x minus 3. இது எப்படி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோன்னே என்ன கிடைக்கும் பாரு? 5x
minus 3 into 4x minus 3 is equal to 8x minus 7 into 3x minus 4. நமக்கு தெரியும் பைனாமியல் ரெண்டு பைனாமியல் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபாயில் மெத்தட் இருக்கவே இருக்கு. அப்போ 5x into 4x 20x square minus 15x minus 12x plus 9 இல்லையா? F first terms, then outer terms 5 3s are 15 minus 15, 4 3s are 12, minus இருக்கிறதுனால minus, இங்க minus into minus plus. அதே மாதிரி இங்க multiply பண்ண 24x, 8 4s are 24x square, அப்புறம் 8 4s are 32x இல்லையா? இங்க minus 21x, இங்க minus into minus plus 28. இப்போ simplify பண்ணுவோம் திருப்பி, which implies that இப்போ 20x square இங்க 24x square பார்த்தேன்னா 24 லெஃப்ட்ல கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்? எல்லாமே நமக்கு மைனஸா மாறும் இல்லையா? நான் என்ன பண்றேன், இந்த சைடுல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இங்க எழுதிக்கிறேன். அதாவது 24x square மைனஸ் இது ரெண்டு எனக்கு லைக் டேர்ம்ஸ், அதை கம்பைன் பண்ண போறேன், 53x வரும் இல்லையா? பிளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை ரைட் சைடு கொண்டு போயிடுறேன் அப்படியே. அதாவது 20x square minus 27x plus 9 அப்படின்னு ஆகும். ஒன்றும் இல்லை, ஐ ஹவ் இன்டர்சேஞ்ச் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. அப்படி பண்ணும்போதே லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் ரைட் சைடு நான் கொண்டு வந்துடலாம். 20x square minus 20x square, 24 minus 20. அதே மாதிரி minus 53 plus 27 plus 28 minus 9 equal to 0. Which implies that 4x square, இதில் பார்த்தோம்னா 6 minus பெரிய நம்பர் minus 26x plus 18 19 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணா you will get two values for x. சரியா? உனக்கு தெரியும் ஃபேக்டரைசேஷன், எய்தர் ஃபேக்டரைசேஷன் போடலாம், அப்படி இல்லைன்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா பார்ப்போம். ஃபேக்டரைசேஷன் தான் நமக்கு ஈஸியர். Thirteen 2s are 26 இல்லையா? பார்க்கலாம். எனக்கு என்ன வேணும்னா பிளஸ் 38 76, இங்க பிளஸ் 76 வேணும், ஆட் பண்ணா மைனஸ் 26 வரணும். அப்படி ஏதாவது 2 நம்பர்ஸ் கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 26 நம்ம எப்படிதான் பிரிக்க முடியும்? 2 into 13 தான். சரி, 76 தான் பிரிக்கணும் நம்ம இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 38 போடலாம், அப்படி இல்லைன்னா 4 into 19 போடலாம். 36 யா இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம போட முடியறது 1 into 76. 76 is not divisible by 3. 1 2 3 4 5 போகாது, 6 போகாது, 7லையும் போகாது. ஸோ இவ்வளவுதான் எழுத முடியும் நம்மளால. அப்போ இந்த 19 4 ரெண்டும் இங்க 26க்கு வருமா அப்படின்னா வராது இல்லையா? அப்போ டெஃபினட்டா நம்ம x is equal to minus b plus r minus root of b square minus 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். சரியா? ஒரு தடவை நம்ம இங்க செக் பண்ணலாம். ஒருவேளை ஹோல் நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா பார்க்கலாம். AD 4x minus 3, BD 3x minus 1 கொடுத்திருக்காங்க இல்லையா? 8x minus 7, 4x minus 3. இங்க minus 1 கொடுத்திருக்காங்க. இன்டராக்ஷன் இருந்தா அப்பவே சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா?
இந்த ஒரு இடம் மட்டும் மாறும் இப்போ நமக்கு இல்லையா. இங்கே 24x ஸ்கொயர் மைனஸ் 32x வராது, மைனஸ் 8x தான் வரும். மைனஸ் 8x மைனஸ் 21x இங்க பிளஸ் 7 வரும். அப்போ இது வந்து 29x இருக்கும். மைனஸ் 29x பிளஸ் 7. அப்போ இங்க மைனஸ் 29x இங்க மைனஸ் 7. therefore இங்க மாறும். அப்போ இங்க வந்து மைனஸ் 2x வரும் பிளஸ் 21 வரும். இப்போ ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 21 4s are 84. 84 வர மாதிரி 2 பிரிச்சுட்டு இங்க செய்யலாம். சரியா? இந்த ஒண்ணு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. டைம் ஆகுது, அதனால ஐ தாட் ஆஃப் கோயிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்களுக்கு வேணா எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கறது வேணா நான் சொல்றேன். plus 84 minus 2. 84 எப்படிலாம் எடுக்கலாம்? 1 into 84 நமக்கு வராது. 2 into 42 போடலாம். 3 போகுமா? போகும். 3 into 28. 4 into 21. 5 போகாது. 6 போகும். 6 into 1 6 6 24ல 14. 7 போகும். 7 12s. 8 போகாது. சரியா? இதுல எது உங்களுக்கு காம்பாக்டா வருதோ அதை யூஸ் பண்ணி செய்து முடிங்க. சரிதானா? செகண்ட் क्वेश्चन போலாம். Second question. In the figure, AP equal to 3, AR equal to 4.5 and AQ is equal to 6, AB equal to 5, AC equal to 10. Find the length of AD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டயக்ராம் போட்டுக்கலாமா? இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. தென் இது மாதிரி ஒரு parallel லைன் கொடுத்துட்டாங்க. A, P, B, Q, C, இங்க R. AP3, AR 4.5, AQ 6. AB fully it is 5 centimeters, then AC 10 centimeters. இது ஃபுல்லா 10, இது ஃபுல்லா சரி 5. இப்போ நீ எப்பவுமே வந்து இது எப்படி AD by PD அப்படிதான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம கரோலரிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கரோலரி படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது இப்ப AB ஃபுல்லா கொடுத்திருக்காங்கன்னா நீ AB ஃபுல்லா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா by corollary to BPT, we know that என்ன தெரியும் நமக்கு? AP by AB is equal to AQ by AC. இது நம்ம செக் பண்ணா போதும். புரியுதா? ஆனா இங்க நமக்கு parallel கொடுக்கல இல்லையா? parallel நமக்கு கொடுக்கல. அப்ப என்ன செய்யணும்? நம்ம AP by AB போடு equal to 3 by 5. அதே மாதிரி AQ by AC போடு, it is 6 by 10 which is again 3 by 5. இல்லையா? We know that if
AP by AB equal to AQ by AC, then இது என்னமா AD, அது AD இல்ல PQ is parallel to BC. இது corollary converse கூட இல்லையா? இது ஆக்சுவலா converse எழுதிக்கலாங்க. by converse and corollary to PPT ரெண்டுமே எடுத்துக்கணும். சரியா? நீ முதல்ல இந்த ரெண்டு சைடை யூஸ் பண்ணி parallelனு சொல்லணும். PQ is parallel to BC ன்னு கொடுக்கல, அதனால நீ தான் அதை ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? அதை எப்படி ப்ரூவ் பண்றது? இந்த ஏபிங்கிற சைடும் ஏசிங்கிற சைடுக்கும் உள்ள ப்ரொபோர்ஷன் போட்டு அது ஈக்குவல்ங்கிறத சொல்லி, அது ஈக்குவலா இருந்தா இந்த சைட்ஸ் ஆர் parallel to each other ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்லணும்? therefore by PPT now. முதல்ல கான்வர்ஸ், இங்க பிபிடி படி என்ன சொல்லுவோம் நம்ம? 3/5 is equal to AR by AD. கரெக்டா? ஓகே. AR எவ்வளவு? that is 3/5 equal to 4.5 by AD. நமக்கு தேவை AD. Therefore, AD is equal to 4.5 into 5/3. 3 ஆல் cancel பண்ணாங்க 1.5. So, 5 15s are 75, 7.5 centimeters. புரியுதா? முதல்ல நீ parallel கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்கணும். parallel கொடுக்கல அப்படின்னா நீ parallelங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். Third question. Third question. If E and F are points on the sides PQ and PR respectively of triangle PQR. என்ன சொல்லிருக்காங்க? For each of the following cases, verify whether EF is parallel to QR அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? டயக்ராம் போட்டுக்கலாம். முதல்ல PQR, இங்க EF கொடுத்திருக்காங்க. parallel நமக்கு தெரியாது, கேட்டிருக்காங்க parallel. 3.9 ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. இது EQ 3, இங்க 3.6, 2.4. இப்ப வெரிஃபை அப்படின்னா இங்க எப்படி வெரிஃபை பண்ணமோ அதே மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணோம். அதாவது AE by EQ is equal to 3.9 by 3, which is equal to 1.3. அதே மாதிரி PF by FR is equal to 3.6 by 2.4. இது எப்படி டிவைட் பண்றது? நமக்கு தெரியும் 3 12s are, இங்க 2 12s are. 3 by 2, அதாவது 1.2 is a common factor. So it is 1.5. 1.3 கிடையாது. It is 1.5. 3/2 அப்படிங்கிறது 1.5 இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? they are not equal. Therefore, AE by EQ not equal to PF by FR. Therefore, by converse of BPT, EF is not parallel to QR. ஈக்குவலா இருந்தா parallel, ஈக்குவலா இல்லைன்னா not parallel. அவ்வளவுதான். ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்தா parallel, ஈக்குவலா இல்லைன்னா not parallel.
அடுத்து பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாரு. PE equal to 4. PE is equal to 4. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சாரி, AE போட்டு நாம PE இல்லையா? ஓகே. இப்போ இதை வச்சுட்டே நம்ம மாடல் வச்சுட்டு பார்த்துடலாம். PE by EQ போடலாமா? is equal to PE வந்து 4 கொடுத்திருக்காங்க, QE 4.5 கொடுத்திருக்காங்க, 4 by 4.5 இல்லையா? இது எப்படி எழுதலாம்? கீழே வந்து நமக்கு எப்பவுமே டினாமினேட்டரோ நியூமரேட்டரோ இப்படி ஃபிராக்ஷன் இருக்கக்கூடாது. இதை 40 by 45 எழுதிக்கலாம். 8 5 இங்க 9 5. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் 8 by 5. சாரி 8 by 9. புரியுதா? 8 by 9. அடுத்த சைடு ரெண்டு என்ன கொடுத்திருக்காங்க? PF கொடுத்திருக்காங்க, RF கொடுத்திருக்காங்க. ஸோ PF by RFனாலும் FRனாலும் ஒண்ணுதான். மாத்திரன்னா மாத்திக்கோ. ஈக்குவல் டு 8 by 9. Therefore, PE by EQ equal to PF by FR. Therefore, by the converse of BPT, EF is parallel to QR. Ratios equal இருந்தா parallel. புரியுதா? ஃபோர்த் கொஸ்டின் வித்தியாசமா ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. அது பிரமிட்னு நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் நாட் அ பிரமிட் ஆர் அ பிரிசம். சரியா? ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு ஆர்ம், ஒரு சைடு வந்து காமன் சைடா இருக்கு. அவ்வளவுதான். ஆக்சுவலா இட் இஸ் தட் ADFO அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் இட் சர்வ்ஸ் லைக் அ குவாட்ராட்டர். பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. இந்த ஃபிகர் AC is parallel to BD. Okay. Then CE is parallel to DF. And OA is equal to 12. AB is equal to 9. OC is equal to 8. And EF is equal to 4.5. Then find FO. சரி, டயக்ராம் போட்டுக்கலாமா நம்ம? பாரு, முதல்ல என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் அது இப்படி ஒரு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்படி ஒரு பேரலல் லைன் போட்டாங்க. இங்க இது பேரலலா கொடுத்திருக்காங்க, இங்க பேரலலா கொடுத்திருக்காங்க. இது O. சரியா? இங்க ABCD இங்க கொடுத்திருக்காங்க. ABCD. அடுத்து EF இந்த கார்னர் கொடுத்திருக்காங்க. இங்க E, இங்க F. சரியா? இப்ப நம்ம லென்த் எல்லாம் எழுதுவோம். AC parallel to BD. இங்க C, இங்க D கொடுத்திருக்காங்க. AC parallel to BD and CE is parallel to DF. Then OA
12 centimeters, AB 9 centimeters, OC 8 centimeters, and EF 4.5 centimeters. Find FO. FO னா இது ஃபுல்லா கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல இந்த x கண்டுபிடிச்சாதான் நீ y க்கு போக முடியும். சரியா? Let CD equal to x and OE equal to y. ரொம்ப இல்லைன்னா தலையை உடைச்சிட்டு இருக்க வேண்டாம் நம்ம. Let CD equal to x and OE is equal to y. ஏன்னு கேடு. நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த ரெண்டு சைடு கம்பேர் பண்ணோம்னா தான் x கிடைக்கும். இல்லையா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள், அதாவது ODFங்கிற ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா நமக்கு 8 தெரியும், 4.5 தெரியும், CDயும் தெரியாது, OEயும் தெரியாது. இல்லையா? நமக்கு நாலு எலிமெண்ட்ஸ்ல if you know 3 elements you can find out the fourth element. இல்லையா? அப்ப அட்லீஸ்ட் இதையாவது கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க 3 elements தெரியும், you can find out the fourth element. இல்லையா? அப்போ in triangle OBD AC is parallel to BD given. இப்படிதான் நீ ஸ்டெப்ஸ் எழுதணும். therefore by Thales theorem நீ என்ன வேணா எழுதிக்கோ. Thales எழுதுறேன்னா எழுதிக்கோ, இல்லைன்னா BPT எழுதுறேன்னா எழுதிக்கோ. OA by AB equal to OC by CD, which implies that 12 by 9 equal to 8 by x. அப்படியே கேன்சல் பண்ணிட்டு x கண்டுபிடிக்கலாம். x is equal to 8 into 9 by 12. இது 2 4s, இங்க 3 4s, இங்க 1 3, இங்க 3 3s, so 6 centimeters. x is equal to 6 centimeters. இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த ட்ரையாங்கிள் எடு. ட்ரையாங்கிள் OFD எடு. in triangle OFD CE is parallel to DF. Therefore, by BPT or by Thales theorem. ஒரு இடத்துல Thales theorem யூஸ் பண்ணா அடுத்த இடத்துலயும் Thales theorem யூஸ் பண்ணுங்க. ஒரு இடத்துல BPT அப்படின்னு போட்டீங்கன்னா அடுத்த இடத்துலயும் அத BPTன்னு யூஸ் பண்ணுங்க. ஒரு சம்ல மாத்தி மாத்தி எழுதாதீங்க. in triangle ODF CE is parallel to DF. Therefore, by Thales theorem, ratio எழுதுவோம். OC by CD is equal to OE by EF. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண 8 by x இல்லையா? 8 by x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. அப்ப 8 வந்து x is equal to 6 னு கண்டுபிடிச்சிருக்கோம். So you'll write 6 here. 8 by 6 is equal to OE is y by 4.5. புரியுதா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அது அப்படியே எழுதினேனா கூட y is equal to இந்த 4.5 இங்க வரணும். புரியுதா? 8 into 8 by 6 into 4.5. 8 வந்து 4 times, இங்க இது 3 times. இதை கேன்சல் பண்ணேனா 1.5. 1.5 into 4 is 6 centimeters. 6.0 வரும். 6 centimeters. நமக்கு இப்ப என்ன தேவை? We have to find out the length FO. FO is equal to, now FO is equal to FE plus EO. எப்படி வேணா எழுதிக்கோ, இல்ல OE. FE வந்து நமக்கு 4.5 plus இப்ப கண்டுபிடிச்சது ஒரு 6 centimeters. Therefore
10.5 centimeter is the required answer. புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா லாஜிக்கலா திங்க் பண்ணி போடணும். அடுத்த क्वेश्चन போலாமா? அந்த சைடு காப்பி பண்ணிட்டீங்களா? சத்யசாய் நீங்க திருந்தவே மாட்டீங்க இல்லையா? அடுத்த क्वेश्चन போலாம். 5th question. ABCD is a quadrilateral with AB parallel to CD. A line drawn parallel to AB meets AD at P and BC at Q. Prove that. அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. You have to draw the diagram. ABCD is a quadrilateral with AB parallel to CD. அப்படின்னா என்னமா? It is a trapezium இல்லையா? Two sides one pair of opposite sides are parallel. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? It is a trapezium. Therefore, let us draw the trapezium. Okay. So you can call anything as AB. நான் எனக்கு இங்க இது AB வச்சுக்கிறேன், இங்க CD வச்சுக்கிறேன். Then a line drawn parallel to AB meets AD at P. என்ன செய்றாங்க? AB க்கு parallel ஒரு லைன் டிரா பண்ணாங்க. இது ரெண்டும் parallel. அது AD ய P ல மீட் பண்ணுது இல்லையா? BC ய Q ல மீட் பண்ணுது. They ask you to prove that AP, அதாவது AP by PD is equal to BQ by CQ அப்படின்னு ஒன்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? நமக்கு ட்ரையாங்கிளுக்கு தான் நமக்கு ரேஷியோஸ் போட தெரியும். இப்ப நமக்கு இது மாதிரி குவாட்ரேட்டருக்கு தெரியாது. பட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, குவாட்ரேட்டர்ல ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஏதாவது ஒரு டயகனல் போடலாம். எந்த டயகனல் வேணாலும் போட்டுக்கோ. I would like to draw DD. சரியா? இந்த மாதிரி சம்ஸுக்கு நீ சொல்யூஷன் எழுதும்போது you have to write as if you are writing or you are proving a theorem. அப்ப given எழுதணும். Given in quadrilateral ABCD AB parallel to CD, PQ is drawn parallel to AB. இல்லையா? To prove AP by PD is equal to BQ by QC. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ப்ரூஃப் எழுதும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டோம். வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன்? கன்ஸ்ட்ரக்ஷன் draw diagonal BD. இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு we can get two ratios, two proportion actually. Okay, proof. In triangle ABD, diagonal BD வரையும்போது இன்னொரு பாயிண்ட் இங்க இருந்து Q இருக்கு, இங்க P இருக்கு. You can call this as some M or something. சரியா? Draw diagonal BD. Let it meet PQ at M. PQ at M. அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். எம்ங்கிற பாயிண்ட் நம்ம டிசைட் பண்றது. இங்க என்ன வேணா பேர் எடுத்துக்கோ. இப்போ இந்த ABD ல PM parallel to
AB. Therefore by BPT என்ன தெரியும் நமக்கு AP by PM மாத்தி எழுதலாம் AP by PM equal to BM by MD. இது first equation. சரியா? இதே மாதிரி you can write one equation for triangle BCD. எழுதலாமா? In triangle BCD, BCD, MQ parallel to DC. Therefore, by BPT, BQ by QC is equal to BM by MD. பாத்தியா எப்படி எழுதியிருக்கோம் தலைகீழா எழுதிரும் இங்க BQ by QC equal to BM by MD. இப்போ 1 and 2 பாரு right hand sides are equal. Therefore automatically left hand side நமக்கு ஈக்குவலா இருக்கும். From 1 and 2 we see that we observe that AP by PM is equal to BQ by சரி இங்க AP by PD இல்லையாமா இங்க D இது வந்து AP by PD தானே வரணும் PM வராது இல்லையா அப்போ AP by PD is equal to PQ by QC hence proved இல்லையா இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது hence proved அப்படின்னு எழுதிக்கலாம் அப்ப தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ண சொன்னா எப்பவுமே given to prove construction எல்லாமே போட்டு எழுதணும் மத்த நியூமெரிக்கல் சம்ஸ் வரும்போது நீ டைரக்டா டீல் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ப்ரூவ் தட்னு கொடுத்தாங்கன்னா தியரம் எழுதுற மாதிரி நீ எழுதியாகணும் சரியா சோ ஸ்டூடண்ட்ஸ் இப்ப 6th சம் பாருங்கம்மா 6th சம் பாருங்க 6th சம் வந்து நியூமெரிக்கல் சம் I want to give it as homework 7th சம் வந்து தியரிட்டிக்கல் சம் இத மாதிரி ப்ரூவ் பண்ணும் 7th சம் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க 6th and 7th சரியா we will continue the class next week thank you students